சிவமங்கலம். தெரியாது, எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய விடுதலை வாசகம் பாருங்கள். தெரியாது, இதிலிருந்து தொடங்குகிறது பெரு ஞானத்தின் கதவுகள். சத்தியம் சொல்கிறேன். தெரியாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியாதுங்கிற பதில் வரும். ஆம் செல்வங்களே, இங்க தெரியாது இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. கண்டேன், பிறந்தான், வளர்ந்தான், மறைந்தான், தற்காலிக தோற்றமாய் தெரியாது போய்விட்டான். இன்னும் தெரியாது இருந்தான், பின்னும் தெரியாது போக போகிறான், இப்பொழுது தெரிகிறான். ஆனா தெரியாது போய்விடுவான். இவன் வரலாறு இது. இவனுக்குள்ளார இருக்க உயிரின் வரலாறு இதுன்னா உயிருக்கு உயிர்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இவர்கள் தேடும் இரையா இருக்கிறது. அவன் என்றும் காட்சிக்கு வரப்போவதில்லை. அவன் என்றுமே தெரிய போவதில்லை. முடிவா தெரியாதது ஒன்று இருக்கும். அதுதான் சென்றடையாத திருவுடை மேடை ஒன்று. அங்கு காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பம் என. ஆனால் ஒன்று எல்லாவற்றையும் இருத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அது எதிலும் அது இல்லாது இருக்கிறது. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்கள். தெரியாதுதான் நமக்கு. ஆமா, அப்ப இந்த தேகமும் தெரியாது, உயிரும் தெரியாது, உயிருக்கு உயிரானதும் தெரியாது. என் மண்ணை தான் நான் காட்ட முடியும். ஆனா மண்ணை தாங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியாது. ஆனா காக்கப்பட்டு இருக்க கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் பேரியக்க நியமாய தத்துவம் என்ற பெயர் தாங்கி இங்கு எதையும் இருத்தி வைத்து அதில் இல்லாது இருந்து கொண்டிருக்கிறது. தெரியாது என்னும் பெயரால் பேசப்படும் ஒன்று. இப்ப இந்த தெரியாதுங்கிற வாசகம் மிகப்பெரிய விடுதலை வாசகம் என் செல்வங்களே. ஆமா, உலகத்துல ரொம்ப கஷ்டம் தெரியாதுன்னு சொல்றதுதான். ஆமா, தெரியுங்கிறதுல நிறைய நிலைமாற்றம் இருக்கு. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். தெரியும் பால் தெரிந்தது, உரை ஊற்றின பின் தயிர் தெரிந்தது, இது கடைந்த பின்பு வெண்ணெய் தெரிந்தது, மோர் தெரிந்தது, அதுக்கப்புறமேட்டுக்கு நெய் தெரிந்தது. தெரிந்தது தான், ஆனா பால் தான் தெரிந்தது. இப்ப தெரியுங்கிறதுல எவ்வளவு பொய் இருக்குன்னு பாருங்க, நிலைமாற்றம் இருக்குன்னு பாருங்க. ஆனா தெரியாதுங்கிறதுல ஒரு முடிவு இருக்கு பாருங்க. ஆம் செல்வங்களே, அதனாலதான் எதிர்காலம் புதிர்காலம் மறுகணம் மர்மகணம் என வைத்தான். எல்லாத்தையும் மாய பித்தனாய் மர்ம கூத்தாய் ஒருவன் ஏற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் தெரியாது எனும் பதத்திலேயே விளங்குகிறான். நீங்களும் தெரியாது என்றே இருங்கள். ஏன்னா குமரா, இங்கு நாங்கள் உங்களுக்கு கூறியிருப்பது அனைத்தும் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னால் இங்கு இருக்கும் எல்லா உண்மைகளையும் எங்களால் கூறிவிடவும் முடியாது, உங்களால் கேட்டுவிடவும் முடியாது. கல்லாதது உலகளவு இருக்கிறது குமரா. கற்றது நீ பிடித்த அளவு, உனக்கு தெரிந்த அளவுதான் நீ கற்று வைத்திருக்கிறாய். அதுல நீ தேர்ச்சி அடையல. கற்பதற்காகவே ஒரு கூட்டம் இருக்கு, நிற்பதற்காக கற்கிற கூட்டமும் இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுவான்னு சொல்ற. எல்லா தொழிலும் ஒரு தர்மம் இருக்கிறது. எல்லா செயலுக்கு பின்னாடி ஒரு தர்மம் இருக்கு. அப்ப இங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு தர்மம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தர்மம் தான் பிரதானம். அது எந்த தொழிலுக்குள்ள புகுந்தாலும் அந்த தர்ம நிலைப்பாட்டுல இருந்து மாறாது. எந்த சிந்தைக்குள் புகுந்தாலும் அந்த தர்ம நிலைப்பாடு மாறாது. காணல் சொல் செயல் இப்படி இருந்துட்டு தர்மத்தை பிரதானப்படுத்தி வாழ்ந்திருக்கும். தர்மமும் தெரிவதில்லை. தர்மம் தெரியாது, ஆனால் இயற்றுவதா இருக்கிறது பாருங்கள். இந்த மனிதன் ஆணவப்படுறது எங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறான். நீ யார் எனக்கு சொல்றதுக்கு நினைக்கிறான். அதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறான். என்ன பண்ண முடியும்? தெரியுமா? என்ன தெரியுங்க?
மலரை தான் காண முடியும், அது மனத்தை காண முடியாது, முகரை மட்டும்தான் முடியும். மின் கடத்தியை தான் நாம் காண முடியும், மின்சாரத்தை பார்க்க முடியாது. இப்படி ஒன்று இருக்கு, இருக்கு இல்லாம இருக்கு. நான் சொல்கிறேன், கேட்டாய், உணர்ந்தாய். காட்சிக்கு தெரியாது பாருங்க. எல்லாமே அப்படிதான். அப்படி ஒண்ணு இருக்கிறது உண்மை. ஒரு கடுகு அந்தரத்துல ஆதாரம் இல்லாம நிற்க மறுக்கிறது. ஒரு அண்டம் நின்று கொண்டிருக்கிறது, பேரண்டம் நின்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான தாங்குதலும் இல்லாம வெறும் சூன்யமே அதை தாங்கி இருக்கிறது, தாங்கப்படுகிறது. ஆனா ஆள் தெரியலையே. அங்கதான் மந்திர சித்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாய பித்தனின் மர்ம கூட்டுங்கிறது திரு சிற்றம்பலம் மேடையம் சிதம்பரம் மேடையம் மண்ணுதான் சொல்லு. அப்ப அதை தாங்குபவர் தெரியாததான் இருக்கிறார். நீயும் தெரியாதுன்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொள். எவ்வளவு தெரிந்திருந்தாலும் தெரியாதுன்னு ஒரு பதம் இருக்கு, ஒரு நிலைப்பாடு இருக்கு. குமரா, கூறிட்டு இருக்கும் ஒரு நெடும் பெரும் மலை சிறப்பு. உண்ணாமலை உடனமர் அண்ணாமலையானின் மலை. ஒரு திக்கில் இருந்து கண்டா, ஒரு திக்கு தெரிந்தது, மறுதிக்கு தெரியவே இல்லை குமரா. இந்த இரு திக்கையும் நீ ஒரு சேர கண்டுவிடவே முடியாது. அப்படி ஒரு பதம் தனக்குள்ள மூழ்கியே கிடக்க. அர்த்தம் ஒன்றா இருக்கு, அங்கு நாற்றம் வேறையா இருக்கு. இப்ப அதன் பெயரால இருக்குதுன்னு சொல்ற. அதுதான் நம்மளுடைய நாற்றம் உணர்த்துவது. அதுதான் நான் ஆள் இல்லை, ஆனால் ஒன்று உணர்த்துகிறேன் பாருங்கள். அதே போல என் தலைவனும் இங்கு இல்லை. இங்கு எல்லாவரையும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராயிருந்து உழல விட்டிருக்கிறான் பாருங்கள். இந்த நறுமணம் போல்தான் அந்த நமசிவாயத்தேவன் சீவனென விட்டிருந்து எதையும் இயக்கி கொண்டிருக்கிறான். ஆம் செல்வங்களே, தெரியாதுங்கிறத உணருங்க, எளிதா ஒத்துக்குங்க. அதுல ஒரு பெரிய விடுதலை இருக்கு. தெரியுங்கிறது நீ ஒரு பாத்திரம், அதுக்குள்ள குப்பையை போட்டு வச்சிருக்க. உனக்கு என்ன தெரியும்னா அந்த பாத்திரத்துல குப்பையை போட தெரியும். அது என்ன குப்பைங்கிறது எதிரில் பிச்சையிட வர்றவனுக்கு என்ன தெரியும்? அந்த ஞானதானம் பண்ண வர்றவனுக்கு என்ன தெரியும்? அவங்க வேற ஏதோ சரத்து வைத்திருக்கிறார்கள், அதனால இந்த நம்மளுடைய வளங்கள் அவர்களுக்கு உபயோகப்படாது. ஆனா இதுல குப்பை தான் கிடக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். அந்த குப்பைகள்ங்கிறது அந்த கண்டது, அது போதித்தது, நீ கருதுனது, இதெல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கும், நிஜமா இருக்காது. ஒரு பெரிய மலையை பத்தின ரகசியத்தை எழுதிட்டு வரனா நான் கண்டதை மட்டும் எழுதுறேன், நான் கண்டது உண்மை, ஆனா அது அதோட முடிஞ்சிடல. இப்படி நிறைய குப்பைகளை நமக்குள்ள போட்டு வச்சிருக்கோம். பிச்சை இடுபவனும் இடுவதில்லை, அறிவு பிச்சை இடுபவனும் இடுவதில்லை. ஏன்னா நீதான் எனக்கு தெரியும் இருக்குன்னு வச்சிருக்க, தெரியுங்கிறது தான் குப்பைகள். கவுத்துப்பார். நீ பாத்திரத்தை கவுத்தே வைத்திருந்தனா அவன் நிமித்திட்டு பிச்சையை போட்டுட்டு போவான். அதாவது நீ தெரியாது, நான் தெரிந்துக்கணுன்ற மனநிலையில இருக்கிறேன்றத உணர்த்துறது தான். உனக்கு அவன் தெரிந்ததே சொன்னாலும் நீ பாட்டுக்கு பேசாம கேட்டுக்க, முழுசா கேட்டுக்க. அத முதல்ல கேட்கிற மாதிரி கேட்டுக்க, ஒன்றும் தவறு கிடையாது. 100 முறை பயிற்சி பெறு, 100 முறை பாடம் பெறு, ஒன்றும் தவறு இல்லை. நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு அளவு தான் நம்ம தெரிஞ்சிருக்க முடியும். நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறது நிறைய இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானத்தினுடைய சாவி, ஒரு அடங்கலினுடைய சாவி. தலைக்கணம் வரவே வராது, ஆணவம் வரவே வராது, அகங்காரம் வரவே வராது, ஆதிக்கம் வரவே வராது. ஏன்னா நான் தான் இன்னும் நிறைய கற்க வேண்டியது இருக்கு, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் அந்த புத்தி கொள்முதலின் பெயரால என்னுடைய உடலை, என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நான் புத்தியை மட்டும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சிரத்தை மேற்கொண்டிருப்பேன், பசித்திருப்பேன், வலித்திருப்பேன், வியர்த்திருப்பேன், தாகத்தில் இருந்திருப்பேன், இங்க மனம் முடக்கத்தோடு இருந்திருப்பேன், இரவு உறக்கத்தை தொலைந்திருப்பேன், எல்லாம் இருக்கும். ஆனா நான் புத்தி கொள்முதல்ல நிலை நின்றிருப்பேன். ஏனெனில் நான் கற்பதற்காக வந்திருக்கிறேன், கற்றுவிட்டேன், நிற்பதற்காக நிலை நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு நான் சில விலைகளை கொடுத்தே ஆக வேண்டும். அதெல்லாம் சிரத்தையா இருக்கு. அங்கதான் வருது இந்த விதி. நீ ஏற்ற வழிகளவே வலிமை அடைகிறாய். இது அகம்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் பார். வழியை வெறுத்தவன் சாதனையை வெறுக்கிறான். அங்கு வாசலே வழியா இருக்கிறது, காயமும் தாங்கிறதுக்கு கொடுத்திருக்கிறது அது மேடை. இந்த உண்மையை நீங்க உணராம இருந்துடாதீங்க. அகம்புறம் இரண்டும் காயம் தாங்குவதற்காக. அளவோடு காயமும் அளவில்லாத அகாயமும் தாங்கும் சுபாவம் உடையதா இருக்கிறது. இந்த இரண்டின் பெயரால தான் ஊழ்வினை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் கழிக்கப்படுவதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்னும் ஆணவத்தின் அளவு அது உனக்கு துன்பமாய் தெரிகிறது. நாம் செல்வங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது, சத்தியமா தெரியாது. நீ பாவப்பட்டவன். ஒரு கணம் ஒரு கணத்தோடு பொருந்தாது குமரா. ஒரு கண புத்தி ஒரு கணத்தோடு பொருந்தாது குமரா. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது குமரா. அதனாலதான் இந்த கணத்தை இலக்காக்குங்க. இலக்கணம் கணத்தில் பதிந்து வினாவை அகத்துக்குள் கேள். இவன் தான் இலக்கணம் அறிந்தவன், தலக்கணம் தவிர்த்தவன், தலைக்கணம் தவிர்த்தவன். மறந்து விடாதே குமரா, விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆமா, தெரியாதுன்னு நான் கற்க வந்திருக்கேங்கிறத மறந்துடக்கூடாது, நிற்க வந்திருக்கேங்கிறத மறந்துடக்கூடாது. உனக்கு தெரியாதுன்னு தான் இருக்கணும். சில விசித்திர மாணவர்கள் உடன் பயணிச்சிருப்பாங்க. நீ பார்க்கும்போது அவன் படிக்கவே மாட்டான், அவன் ஒரு சரியான பதிலையும் சொல்லவே மாட்டான். ஆனா தேர்வு களத்துல அவன் எல்லாத்தையும் வென்றுடுவான். அவன் கணக்கு வேற, அவன் நரநூல் நரன், அவன் சிறப்பானவன். அப்படின்னா அவன் தன் நிலைப்பாட்டுல இருக்கிறவன். அவனுக்குள்ள ஒரு போட்டியும் இருக்கு. இல்லை சொல்லுங்க, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். எந்த நேரமும் விழிப்பு நிலையில் இருங்கள். தெரிந்து கொண்டே இருங்கள். அணு அணுவாக பவியுங்கள். அனுபவ ஞானம் பெறுங்கள். உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு கிடையாது, மறந்துடாதீங்க. அதி அற்புதமானவர்கள் நீங்கள். நம்ம எல்லாம் மறக்கடிச்சுட்டாங்க. எங்க ஒரே மூலப்பொருளுங்க, எல்லாம் சரிசமமா வைக்கப்பட்டதுங்க. இந்த அண்டம் எத்தனை சாதனை சரித்திரம் சிறப்பு மிக்கவர்களை கண்டதோ அவர்கள் எந்த விதத்திலும் நான் சளைத்தவன் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்களை விட தீவிரமானவன் நான், பலம் பொருந்தினவன் நான். இன்னைக்கு இருக்கிற களத்தின் ஞானமும் விஞ்ஞானத்தினோட ஞானமும் ஒரு சேர பெற்றவன் நான். விஞ்ஞானத்தோடு மெய்ஞானத்தை என்னால் நிலைநிறுத்திவிட முடியும். அதானே ஒண்ணு. அப்ப இந்த ஆற்றல் எங்க போனது? மழுங்கடிக்கப்பட்டது. நீங்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்கள். நம்ம என்னன்னா, அந்த வாசகம் எப்படி வருதோ அப்படியே ஆகி விடுகிறோம். இந்த உலகம் நீ ஒரு நிலையை அடையிற வரைக்கும் உன்னை குப்பையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். நீ நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீ குப்பையை கொடுத்தாலும் அது கோடி கொடுத்து வாங்கிக்கும். அப்ப அது வரைக்கும் இந்த களத்துக்கிட்ட நம்ம காதையும் கருத்தையும் கவனத்தையும் திசை திருப்பவே கூடாது. ஆமா, இந்த நலன் விரும்பின்னு அப்படியே அங்கொன்று இங்கொன்று இருப்பாங்க. சில பெரியவர்கள் இருப்பாங்க, நம்ம ஈன்றவர்கள் இருப்பாங்க. இவ்வளவுதான் அந்த களம். நண்பன் கூட 100% நம்மளோட நலன் விரும்பியா இருப்பானான்னு நினைச்சுக்க. பெரிய நிலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா அவன் தன் நிலைப்பாட்டுல இருப்பான், இவன் நண்பனா இருப்பான், இவனும் ஒரு செய்வான், தொழில் செய்வான், இவனும் செய்வான். ஆனா இவனை விட வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுலயே இருப்பான். ஆனா இவன் வேணும், இவனை விட அவன் உயரமாவும் போயிடக்கூடாது. இப்படி எல்லாம் கோடி கோடி விதமான பதிவுகள் இருக்கிறது. நீங்கள் உங்களோடு மட்டும் புலங்குங்கள். மாட்டிக்காதீங்க அங்க போய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ தலைவன், தலை உடையவன், வன் தலை, தலைவன் என்ன ஆனான், வன் தலை உடையவன் தலைவன் என்ன ஆனான். தலைவன்னா என்ன, நாயகத்துவம்னா என்ன? என்றும் உரிய பிறர்க்கு, இதான் நாயகத்துவம். சுத்த விசுவாசத்தை அகத்திற்குள் வைத்திருப்போம். ஆமா, அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம தெரியாதுங்கிறத ஒத்துக்கும். இதுல ஒரு ரகசியம் இருக்கு, இதுல அறிவை பெறும் யுக்தியும் இருக்கு. நமக்கு தலைகணமும் சேராது, ஆணவமும் சேராது, ஆதிக்கமும் சேராது, ஆளுமையும் சேராது. இது தெரியும், தெரியாமையே தெரியும் கோடி கோடி கோமாளிகள் இருக்கிறாங்க. இதுதான் இந்த உலகத்தோட பிரச்சனை. ஆமா, செய்ய தெரிந்தவன் செய்கிறான், அது வெளியே தெரிவதில்லை. செய்ய தெரியாதவன் போதிக்கிறான். அதானே நிஜம். ஆம் செல்வங்களே, நீங்கள் உங்களை பூரணமாக உங்களை தெரியாது என்று நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அப்பதான் இந்த அறிவு பசித்து இருக்கும், தேடி இருக்கும். இன்னும் ஏன்னா இது புது கணம். ஒரு கணத்திற்குள்ள இங்க 1000 அற்புதங்கள் நடந்துடும். நம்ம இருந்து இருந்து அறிய வந்திருக்கோம், நமக்கு எதுவும் தெரியாதுங்கிறது உண்மை. இந்த களத்துல வந்து இருந்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதுதானே உண்மை. மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள்.
தெரியாதுன்னு ஒரு மந்திர சொல்லை பயன்படுத்துங்கள். ஆமா, இப்ப எனக்கு ஒரு வழி தெரியும் கேக்குறாங்க, அந்த பாதை எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும்னா அதெல்லாம் நீங்க உதவியே செய்யணும். அது வேற. அந்த களத்துல போய் அங்க முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கலாம், அதை சொல்றேன். அதை பத்தின ஆராய்ச்சியில தான் இருக்கும். இந்த ஆராய்ச்சி முடியவே முடியாது, ஆராய்ச்சி தீராது, ஆராய்ச்சியாளன் தெரிந்துவிடும். தேடுபவன் ஓய்ந்து விடுவான், தேடல் ஓய்வதில்லை. அப்படிதான். ஆம் செல்வங்களே, அப்பதான் நம்ம பசியோடு இருந்தா தானே ஏதாவது சாப்பிட முடியும், தெரியாதுங்கிறத உணர்ந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம எவ்வளவோ நம்மளை பாதுகாக்கும்னு சொல்றேன், எல்லா விதத்திலையும் பாதுகாக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான பழக்கம் இருக்கு, தெரியாதுன்னா அது விலை வாங்கியாவது விலை கொடுத்தாவது அவனுக்கு சொல்லித்தரும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்க தூய ஜீவன். உங்க ஒரு முறையில புரியலன்னா 4 முறை கேட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. யாரையுமே உதாசீனப்படுத்துறாதீங்க. பெரிய அற்புதமானவர்கள், எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாதவர்கள் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவர்கள் செய்த சாதனையை இங்கு மிதமிஞ்சி படித்தவனால என்றும் செய்துவிட முடியாது. நீங்க வரலாற்றினுடைய வரைவுலைகளை போய் பார்த்தீங்கன்னா திடமுடன் சில உண்மைகளை உணர்வீர்கள். அவன் தன் வாழ்வில தனி மனிதத்துல தர்மம் சத்தியம்ன்றதுல நிலைப்பாட்டுல நிறுத்தி வச்சிருவான், அவன் அவ்வளவுதான். அவனுடைய காணல் சிந்தை சொல் செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்திய தர்மத்தின் பெயரால நடுநின்று எச்சையிலையும் செய்திருவான். வரலாற்றுல முன்மாதிரியா வாழ்ந்துருப்பான். நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செயலை மட்டும்தான் அவங்க செஞ்சுட்டு போயிருப்பாங்க, தனக்கு ஒரு முகவரியை வைத்திருக்க மாட்டாங்க. மலையை போல பெய்து விட்டு சென்று விடுவார்கள், கூலியும் கேட்க மாட்டார்கள், கடமையும் சிறப்பாக செய்திருவாங்க, சகத்திற்கு மொத்தமா பலன் அளிச்சிடும். ஆனா அவர்கள் மறக்கடிக்கப்படுவார்கள். ஏன்னா மறதி இவனுடைய தீவிர நோய். பலம் பலகீனம் ரெண்டுமே மனிதனுக்கு மறதி தான் சொல்றேன். இவன் மறக்க வேண்டியதை மறக்க மாட்டான், என் தேவைக்கு மறந்துடுவான். அதையும் தெரிஞ்சுக்கணும். அற்புதமான வடிவம், பெரிய நடிகன், சர்வலாபக சந்தர்ப்பவாதி. சிலது மறக்கிறதுக்கு நமக்கு சுபாவத்தை கொடுத்துருக்காங்க, திறமை இருந்தாதான் மறதியில நிலை பெற முடியும். நம்ம காயங்களை, சோகங்களை, பிறர் நமக்கு செய்த துரோகங்களை, இந்த எதிர்மறை அங்கு தூண்டுகின்ற எந்த செயலையும் நம்ம மறந்துதான் ஆகணும், கடந்து சென்றுதான் ஆகணும், மன்னித்து மறந்து சென்றுதான் ஆகணும். அதெல்லாம் தான் மறக்கணும். ஏன்னா அது நஞ்சு. ஒரு ஒரு பெரிய தக்காளி குவியல் இருக்கு, ஒரு அழுகுன தக்காளி போதும் அங்க மொத்தத்தையும் காலி பண்ணிடும். இது நிஜம். சில உண்மைகளை ஏத்துக்குங்க, கெட்டதை அகற்றிடுங்க, உங்களை அப்படி வைத்துருங்க. இது சொல்ற மாதிரி சொல்றோம், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். நாம் செல்வங்களே, உங்கள் பங்கு இருக்குன்னு சொல்றேன். இந்த வாழ்வியல் தத்துவங்கள்ங்கிறது, இந்த நெளிவு சுழிவுகள், இந்த கிளை பக்க எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளாரையும் ஒரு கல்வி இருக்கு. தெரியாதுங்கிற கல்வி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியாதுங்கிறதுக்கு என்னடா இவ்வளவு பெரிய பாடம்? ஆம் செல்வங்களே, அதுலதான் பாடம் இருக்கு. அங்கதான் அவன் இருக்கான். அவனும் அதுதான், அவன் முகவரியும் அதுதான், இவனை படைச்சவனோட முகவரியும் அதுதான், இந்த மண்ணை தாங்கும் முகவரியும் அதுதான். எல்லா முகவரியும் அங்கதான் இருக்கு. ஆனா இருக்கு, இதை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேண்டும். இவங்களுக்கு லாபம் தருவதை ஏத்துக்குவாங்க, நஷ்டம் தருவதை தவிர்த்து வச்சிருவாங்க. இங்க பெரிய ஜாலக்காரர்கள் இருக்காங்க. ஆமா, அதனால செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, தெரிந்து கொண்டே இருங்கள். நம்ம இங்க இருக்கிறது எல்லாத்தையும் என்றுமே தெரிந்துக்க முடியாது, எவ்வளவோ இருக்கு என்று சொல்லுவாங்களே. ஐயா தான் அந்த பாடல்ல சொல்லுவார், அண்டர்களும் இன்றாதி வாழ்வையும் விரும்பிட்டேன், அட்ட சித்தியும் விரும்பின், அகில கலை ஞானமும் விரும்பிட்டேன், உலக புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பேன். இதெல்லாம் நிலைப்பாடு. அண்டர்களும் இன்றாதி வாழ்வையும் விரும்பிட்டேன், இந்த அண்டமே தொழுது ஏத்துகிற ஒரு இந்திர லோக போக வாழ்க்கை விரும்பி,
அட்ட சித்தியும் விரும்பி அட்ட கர்மம் என் சித்து அதுவும் எனக்கு வேணாம். என்றதுள்ள மின்றாதி வாழ்வையும் விரும்பிட்டேன், அட்ட சித்தியும் விரும்பி அகில கலை ஞானமும் விரும்பிட்டேன். எல்லா செயல்களுக்குள்ளும் ஒரு கலை ஞானம் இருக்கு. ஒரு செயலை எல்லாம் செய்திருப்பான், ஒருத்தன் செஞ்சிருப்பான், அந்த செயலை எவனாலையும் உடைச்சிருக்க முடியாது. அப்படிலாம் சரித்திர சிறப்பு மிக்கவர்களை பார்த்திருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் விரும்பிட்டேன், உலக புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பி, இந்த உலகமே என்னை தெரிஞ்சுக்கணுன்ற கீர்த்தியும் விரும்பி. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த கலை, இதுதான் இந்த உலகம் கேட்டுட்டு இருக்கு. ஆமா, அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, தெரியாது என்றே இருங்கள். இந்த தெரியாதுங்கிற பெயரால உங்களை நீங்கள் முடக்கிக் கொள்ளவும் வேண்டாம். என்றும் பால்யமா, என்றும் மழலையா, என்றும் அறிவு தேடலில், என்றும் சத்திய தர்ம தேடலில், அதன் பெயரால அணு அணுவாக நீங்கள் விரவி பரவி நின்று இருங்கள். இயன்ற அளவு அந்த விழிப்பு நிலையை உறுதி செய்யுங்கள். செல்லும் அளவு செலுத்துமின் சிந்தையேங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்து பழகுங்கள் செல்வங்களே. ஆம், தெரியாதுங்கிறது தான் நிஜம். தெரியாது, தெரியாது, உயிர் தெரியாது, உள்ளம் தெரியாது, உணர்வு தெரியாது, நான் சொல்லும் சொல் தெரியாது, என் சித்தம் தெரியாது, நறுமணம் தெரியாது, மின்சாரம் தெரியாது, மண்ணை தாங்குவது தெரியாது, திசை எல்லை தெரியாது, வானிலை தெரியாது, புவியின் ஆழம் தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாதுதான். ஆனா அங்க இருக்குங்கிறதோ தெரியாது. தெரியாத பொருள், முகர்ற பொருளை போய் கண்ணுக்கு தேடிட்டு இருக்கவே யார்? அப்படித்தானே? அப்படி ஒரு பதம் இருக்குங்க பின்னால. இது எதுவுமே நம்ம தெரிந்து கொள்ள முடியாது, மொத்தத்தையும் உணர்ந்துக்க முடியாது அப்படின்னு நம்ம தெரியாம போறதுதான் ஞானம். நம்ம இப்படி தெரியாம போறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார்ல ஒருத்தர், இந்த கல்வியெல்லாம் ஏற்றுக்கிட்டே இருப்பார்ல, இந்த அறிவுடையதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருப்பார்ல, இந்த புத்தி கொள்முதல்ல சதா சர்வ காலம் தன்னை நிலைநிறுத்தி இருப்பார்ல, இவரெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் உங்களுக்குள்ள ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மலத்தின் மீது, இந்த முக்காலி மீது அமர்ந்திருக்கும் நான். அந்த நான் என்னும் தன்மை தெரியாது போயிடும். அப்ப அந்த தெரியாத பொருளில் நீயும் தெரியாத ஆகிவிடுவாய். இப்ப நான் தன்மையை நான் கலட்டி இருப்பேன். நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, இங்கு யாரும் இருப்பதில்லை. இந்த மொத்த உலகம் இருள் அடையும் பொழுது காட்சியே இல்லை, ஒரே கருங்காட்சி. விடிந்த பின்பு இந்த ஜாலங்கள் பிரகாசப்படுத்துறது அளவாதான் பிரகாசப்படுத்துவான் இந்த ஆதவன். இருட்டடிப்பு இந்த மொத்த பேரண்ட மொத்தம் அந்த கருஞ்சூரியன் எங்கும் நீக்கமர நிறைந்து மொத்த உலகையும் இருளடைய செய்து விடுவான். பிரகாசிக்கிறதுக்கு மூலப்பொருள் தேவை, இருளடைய வைக்கிறதுக்கு மூலப்பொருள் தேவையில்லை. அவன் கரும் சூன்யமாய் இருக்கிறான். ஏனெனில் முன்னம் இந்த களம் தெரியாது இருந்த பேரிருள் தான். அந்த அப்படி அந்த தன்மையை செய்து ஒருத்தருக்கான அவன் தான் இங்க களமாட வந்திருக்கான். அதெல்லாம் ஒரு அறிதல்ல அடங்கல்ல இருக்கு. இந்த வாத விவாதம் தர்க்க குதர்க்கங்கள் தண்ட விதண்டா வாதங்கள்ல இல்லை. நம்ம வியாபாரிகளோட வேலை. நம்ம மனப்போரை தீர்க்க வந்திருக்கோம், அகப்பகைய வெளில வந்திருக்கோம், நம்ம குழப்பத்தை சந்தேகத்தை வெளில வந்திருக்கோம், நமக்குள்ளார இருக்க இங்க வந்திருக்கோம். முடிஞ்சிருச்சு, அதோட நிறுத்திக்கணும். யார்கிட்டயும் போய் போட்டி போட்டுட்டு இருக்காதீங்க. தெரியும் அப்படின்னு என்ன தெரியும் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெரியாததாகவே இருங்கள். பேருண்மை தெரிந்திருக்கும் உங்களுக்கு, தெரியாமல் தெரிந்திருக்கும். உணராமல் உணர்ந்திருப்பீர்கள், நிலை நிற்காமல் நிலை நின்றிருப்பீர்கள். யாரும் காணாத ஆனந்தத்தில் நீங்கள் நிலை நின்றிருப்பீர்கள். தெரியாது எனும் சொல் ஒரு பெரிய விடுதலை பாருங்கள். சிவமங்கலம்.